ராஜாதிராஜ சபையின் 2025 ஆண்டு வாக்கு தத்தங்கள். சபையின் போதகர் எஸ். தேவராஜன் ஐயா அவர்கள். புளியந்தோப்பு, சென்னை 6,12,000. 2025 ஆண்டு மற்றும் ஜனவரி மாத வாக்கு தத்தம். எபிரேயர் 6 அதிகாரம் 14 நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆமேன். பிப்ரவரி மாத வாக்கு தத்தம். ஏசாயா 29 அதிகாரம் 22 ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஆமேன். மார்ச் மாத வாக்கு தத்தம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 8 அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமேன். ஏப்ரல் மாத வாக்கு தத்தம். 2 நாளாகமம் 20 அதிகாரம் 17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். ஆமேன். மே மாத வாக்கு தத்தம். ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமேன். ஜூன் மாத வாக்கு தத்தம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். தானியேல் 6 அதிகாரம் 28 தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆமேன். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஜூலை மாத வாக்கு தத்தம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆமேன். ஆகஸ்ட் மாத வாக்கு தத்தம். ஏசாயா 35 அதிகாரம் 10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமேன். செப்டம்பர் மாத வாக்கு தத்தம். ஏசாயா 63 அதிகாரம் 4 நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆமேன். அக்டோபர் மாத வாக்கு தத்தம். எரேமியா 15 அதிகாரம் 19 மற்றும் 20 இதி நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானத்தினின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நவம்பர் மாத வாக்கு தத்தம். ரோமர் 8 அதிகாரம் 31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமேன். டிசம்பர் மாத வாக்கு தத்தம். ஆமோஸ் 9 அதிகாரம் 12
அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.